அட வரேன்றல. காலிங் பெல் இருந்தா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஐயோ அவளை பார்த்துட்டு அப்படியே அவளை பாக்குறாங்களே. பொண்டாட்டி பின்னாடி பாதிங்கிடும். டேய் முன்னாடி வா. இந்த வரம்மா. அம்மா என்னடா சொன்ன? என் பேச்ச மீறாம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன். என்ன மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியலமா. வழி தெரியலன்னா கூகுள் மேப் போட்டு போ. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த? நான் சொல்ல எங்க அம்மா இப்படிதான் நல்லா காமெடியா பேசுவாங்க. அம்மா அம்மா சும்மா சரி, போனா போது. இதென்ன மூடிட்டு இருக்கு? திறக்க சொல்லு. दो 1 मिनटமா. ओपन द शटर करो. அதுதான் சர்ப்ரைஸ். ஆன்ட்டி ஜி நமஸ்தே. ஆன்ட்டி ஜி அடச்சி போச்சு. எங்கிருந்துடா புடிச்சிட்டு வந்த இத? அம்மா இவங்க வடக்கு நாடு. என்னது வடக்கி மருமகளா? இந்தி பொண்ணு கூட்டு வந்து இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டானே. அம்மா இப்ப எதுக்கு நீ சும்மா அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அவ ஹிந்தி பொண்ணு தான் சொன்னேன். ஆனா தமிழ் சூப்பரா பேசுவா பாக்குறியா? இப்பதாடா ஒரு நல்ல வார்த்தை சொன்ன. எங்க பேச சொல்லு கேப்போம். இப்ப பேச சொல்ற கேளு. ஏய் சொல்லி குத்துல ஞாபகம் இருக்குல்ல? பேசு பேசு. சொல்லி குத்து மாதிரி பேசு. பாரு புருஷ். ஆன்ட்டி ஜி நல்லா இருக்குது ஆன்ட்டி ஜி. எப்படி நம்ம தமிழ்? என்னடா இது? நான் ஒண்ணுமே தெரியல நல்லா இருக்குதுன்னு சொல்றா. அம்மா அவ தமிழ்ல உன்னை நல்லா இருக்கியான்னு மரியாதையா கேக்குறாமா. எங்க அம்மா நல்லா தமிழ்ல இருக்குடா தெரிய உன் மாட்டேங்குது. மரியாதை. சூப்பரா பேசு. முதல்ல நீ சொல்லாத கையெடு. மாட்டாங்களே. அம்மா சரி அதை விடு. அவ தமிழ்ல திருக்குறள் சூப்பரா சொல்லுவா. காதுல தேன் வந்து பாயும். பேச சொல்ற கேக்குறியா? எங்க சொல்லு சொல்லு. இப்ப பாரு. ஏய் ஒரு திருக்குறள் அள்ளி வீசு. வீசு. இப்ப பாரு போதும் புருஷ் பேசு. நம்மள எப்படி பேசுதுன்னு. ஆன்ட்டி ஜி நம்ம திருகுறள் நல்லா பேசுது. என்னடா நம்மளும் பலாரம் தானா பம்பலன்றா? அம்மா அத ஸ்லாங்மா, நீ சும்மா இருமா. ஏய் எடுத்து விடுறி. கர்க கஜடர கர்ப்பப்பை கட்டப்பை மாதிரி அசால்ட்டா சொல்றா. அம்மா அதாம்மா எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு நிமிஷம் சும்மா இருமா. ஏய் நமக்குள்ள எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? புருஷ் அது திருக்குறளும். திருக்குறளா? என்னடா இது திருக்குறளுக்கு வந்த சோதனை, உங்க அம்மாக்கு வந்த வேதனை. இவ பண்றாடா இதான் நான் பண்ண சாதனை. இவள கூட்டு வந்தது நீதானே? ஆனா மாட்டினது நீதானே. சரிம்மா அதெல்லாம் விடுமா. இவ தமிழ்ல சூப்பரா பாட்டே பாடுவா. இப்ப பாரு சிங்குது நாங்க தூக்குல தொங்குது. ஐயோ நான் போறேன். அம்மா 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 ச்சே பாட்டை கேட்காம போயிட்டாங்களே. புருஷ் நான் ஒழுங்கா தானே திருக்குறள் சொல்லுச்சு. சொல்லுச்சு. ஆன்ட்டி எது கோடுச்சு? நான் ஒன்ஸ் மோர் உன்கிட்ட ஒன்ஸ் சொல்லுது. மோரா? கர்க கஜடர. அட வாய மூடு பொடி வடக்கி. ரொம்ப நாள் கழிச்சு வரமே, நம்மள யாருன்னு கேட்டுருவானோ? என்ன யோசிக்கிறேன்? இவ்வளவு தூரத்துல வீடு கட்டி வந்துட்டான். வா மச்சான். அப்பாடா என்னடா கண்டுபிடிச்சா. ரொம்ப நாள் ஆளே காணோம். கல்யாணத்துக்கு கூட வரலையடா. நீ தான் கூப்பிடவே இல்லையா? கூப்பிட வேணாம் கூப்பிடு. சரி உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் எங்கேயும் வெளியே வர மாட்டேங்கிற? டர்ஃப் கூட வர மாட்டேங்கிற? மச்சான் எங்கடா பொண்டாட்டி ஒரே தொல்லை மச்சான். வீட்டு வாசப்படியை தாண்டாலே கத்துறாடா. மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோட சுத்துங்கடி. டேய் பாட்டு பாடுறதுலாம் இருக்கட்டும், உனக்கும் கல்யாணம் ஆனாதான் புரியும் மச்சான். தமிழ் பொண்ணா இருந்தாலும் சரி, ஹிந்தி பொண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம்னு நைட்டாலே பொம்பளைங்களுக்கு தாலி கயிறு, ஆம்பளைங்களுக்கு தூக்கு கயிறுடா. அது என்னமோ உண்மைதான்டா. புருஷ் ஐயோ கேட்டிருப்பாளா? யார் இது? வாமா வாமா, இது ஃப்ரெண்டு கருணா, ஸ்கூல் ஃப்ரெண்டு. வணக்கம் ஏமா. ஓ நமஸ்தே பாய். என்ன மச்சான் வந்தோடனே பாய் சொல்லி வீட்டுக்கு அனுப்புறா? டேய் மச்சான் அது அந்த பாய் இல்லடா, ஹிந்தி பாய், அண்ணான்னு அர்த்தம். ஓ பையாவா? ஆமாண்டா கொய்யா. இது கொய்யாவா? போடாம் சாரி மச்சான் சாரி மச்சான். தங்கச்சிருக்கு தெரியாம தப்பா பேசிட்டேன். தங்கச்சி சாரிமா சாரிமா. டேய் மச்சான் அவ ஹிந்திக்காரிடா, அவளுக்கு தமிழ்ல எந்த கெட்ட வார்த்தையும் தெரியாது மச்சான். நீ என்ன வேணா பேசு. அப்படியா? இதான் நீ முதல்ல சொல்லிருக்கணும். ஏண்டா வெளிய கூப்பிட்டு வர மாட்டேடா. டேய் உனக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை பேச தெரியுமா? எனக்கு பேச தெரியாதா? போடா. யாரா நீ தான்டா கேடுகட்டு. போடா பைத்தியக்கார. நீ 4 பேர். புருஷ் நீங்கள் 2 பேர் என்ன பேசிட்டு இருக்குது? அது ஒண்ணு இல்லம்மா, சின்ன வயசுல இருந்து அவன் குடும்பத்தை நான் பாராட்டி பேசுறதும், என் குடும்பத்தை அவன் பாராட்டி பேசுறதும் எங்களுக்குள்ள ஒரு பழக்கம். அப்படியே லைட்டா ஒரு வழக்கம். கரெக்டா சொன்னடா லாவண்யா கோபால். ஆட கெட்ட வார்த்தைக்கு பிறந்தவனே. என்னடா ஏன் ஷாக் ஆறீங்க? அதான் அவளுக்கு தமிழ் எந்த கெட்ட வார்த்தை தெரியாதுல்ல. டேய் அது தமிழ் கெட்ட வார்த்தை இல்லடா, ஹிந்தி கெட்ட வார்த்தை.
நிறைய பேர் அதை தமிழ் தானே நினைச்சு சுத்துறீங்க. இது எப்படா மாத்துனானுங்க? கிமு 8ஆம் நூற்றாண்டுல. ஹிந்தி வாத்தியாடா அது? குச்சி நெய் ஆத்தாடா. தொடப்ப கட்ட ஜாத்தாடா. இவ்வளவு நேரம் நிம்மல் 2 பேரும் பேட் வேர்ட்ஸ் தான் என்னடா மாப்பு கிட்ட தொடப்ப கட்டியோட நிக்குது? ஐயோ மாதாஜி மடிச்சிருங்க மாதாஜி. டேய் நீ முதல்ல இப்படிதான் டிஸ்க்ளைமர் போட்டிருந்தா முன்னாடியே என்ட்ரி ஆகாம அப்படி எக்ஸைட் ஆயிருப்பலடா. டேய் உன்னை நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு உன் புத்திய செருப்பால அடிக்கணுமா? உன்னதான் அடிக்கணும். இப்ப புரியுதுடா நீ எதுக்கு டாப் வர மாட்டேன்னு. ஜானா ஜானா வேணா. சீ சீ சீரனே சீ. நமஸ்தே ஆண்டி ஜி, என்ன சமைக்குது? சாம்பாரு, உருளைக்கிழங்கு, அப்பளம். என்ன ஆண்டி ஜி நிம்மல் இதெல்லாம் பண்ணுது, அப்ப நான் எதுக்கு இருக்குது? ஓ நீ சமைப்பியா? அரே கியாரே ஆண்டி ஜி என்ன இப்படி கேக்குது? நான் நல்லா சமைக்குது, என்ன நம்புது? தூ क्या? குச்சி நெய் ஜிஆர்பி நெய். டேய் பாரா, என் மருமக சமைப்பாளா? மா அதெல்லாம் அவன் ஊர்ல சூப்பரா சமைப்பாமா. நல்ல பொண்ணு கூட்டிட்டு வந்து. ஆனா கை கால சின்ன கம்முல மாட்டான். சமைச்சு வை, நான் வந்து டேஸ்ட் பாக்குறேன். हाँ ठीक है आंटी जी ठीक है. ஓகே நல்லா சமைச்சு அத்தைய அசத்திடு. मैं देखूंगा. காக்கா என்ன மருமகளே சூப்பரா இருக்கு. என்ன சமைச்சிட்டியா? हाँ சமைச்சிடுச்சு ஆண்டி ஜி. என்ன சமைச்சிச்சு? சப்பாத்தி டால் மக்னி. பாரா என்ன மக்குனின்றா. இவ்வளவு சமைக்க சொன்னதுனால என்ன மக்குனின்றாளா? அம்மா நார்த் இந்தியன் ஃபுட்டுமா இது. ஏதோ ஒண்ணு நல்லா இருந்தா சரிதான். अच्छा तुम जाओ. இதர் ஆவு. ब्रेकफास्ट रेडी. சப்பாத்தி ரோல். இவ ரோல் ஐட்டு சப்பாத்தி ரோல்ன்றா. என்னம்மா இன்னைக்கும் சப்பாத்தியே பண்ணிருக்கா? தெரியலையேடா. நல்ல கூட்டம் அந்த மருமகளே. लंच को चपाती राइस चपाती करी. அடி பைத்தியக்காரி. ब्रेकफास्ट के लिए तवा ग्रिल चपाती. लंच के लिए नूडल चपाती. आज का डिनर चपाती 65. முடியல ஜி. आज का डिनर चपाती चीज पिज्जा. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் சப்பாத்தி தானடா. பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட போறோம். வந்துட்டேன். பிரியாணி பிரியாணி பிரியாணி. பிரிக்கிறேன். ஆர்டர் பண்ணாலும் அதே சப்பாத்தி தான் வருது. इधर देखो. தேக்குது பாக்குது. பிரியாணி ஆர்டர் பண்ணது, இப்ப நான் அதை கேன்சல் பண்ணது, சப்பாத்தி ஆர்டர் பண்ணது. மன்னிச்சிடுது. ஆர்டரா பண்ணது, இன்னைக்கும் சப்பாத்தி தின்னுது. நம்ம செத்துது. இந்தா எடுக்குது. வாயில போடுது. கேவலமா இருக்குது. ஆண்டி ஜி நிம்மல் பண்ணிட்டு நம்மள் சொல்லுது. அடியே நீ பண்ணி. இவங்க வேற. ஆண்டி ஜி நிம்மல் நம்மள ரொம்ப டார்ச்சர் செய்யுது. ஏய் உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை. இதோ வரேன் இருங்க. இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்றல்ல. நிம்மல் நம்மள் கிட்ட இப்படி பேசாது. எதுக்கு சும்மா கத்திட்டே இருக்கீங்க? ஒரு மனுஷன் நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டீங்களா? பாரா இவன் சும்மா ஏதாவது சொல்லி திட்டிட்டே இருக்கான். ஆண்டி ஜி ஏன் இப்படி போய் சொல்லுது? நிம்மல் தானே நம்மள ஏதாவது திட்டிட்டே இருந்துச்சு. பாரா உன் முன்னாடி எப்படி மாத்தி பேசுறானே. ஏதாச்சும் சொல்லுடா அவள. ஐயோமா நீதான் அவகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேம்மா. பொண்டாட்டி வந்த உடனே அம்மாவே மறந்துட்டேன். பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்றேன். ஐயோ அப்பெல்லாம் இல்லம்மா. ஏய் என்னடி உன் அம்மா சொல்லுதுன்னு நீ நம்மள் கிட்டயே கேள்வி கேக்குது. அச்சோ அப்படி இல்லடி. இப்ப மட்டும் என் முன்னாடி அவளை திட்டல. நீ என்கிட்ட பேசவே பேசாத. இப்ப என்ன? இப்ப நான் உன் முன்னாடி அவளை திட்டினா நீ சந்தோஷப்படுவியா? சிரிப்பியா? என்ன சொன்னோன்னு சிரிச்சுட்ட? டேய் போடா. சரி இப்ப பாரு. मैं बहुत खुश हूँ कि डांकी तुम मेरे जीवन में आए। बेये मेरी माँ ऐसा है नैसा है करते चिंता मत करो। प्यार मैंने तुमसे प्यार करता हूँ। क्रोरपति वड़यापति कुंडलकेसी. பாத்தியாடா நீ எவ்வளவு திட்டிட்டு இருக்க. அவ சிரிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன திமிரு? அதானே அவ அப்படிதாம்மா. நீ அவளை விட அவ கிடக்குறா. நான் தான் திட்டிட்டல. நீ கிளம்பு. मेरा प्यार मैं अपने बाकी जीवन तुम्हारे साथ जीना चाहता हूँ.
என்னடா நீ என்னமோ சொன்னா அவ சிரிச்சா, ஆமா. அவ என்னமோ சொன்னா நீ சிரிக்கிற. நோமா. நீங்க பண்ணிக்கிறது பார்த்தா திட்டிக்கிற மாதிரி தெரியலையே. மா அது ஒண்ணு இல்லம்மா, அவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு என்கிட்ட ஹிந்தில மன்னிப்பு கேக்குறாமா. அப்படியா? அப்ப சரி. எப்படியோ எனக்கு தேவை நீ அவளை திட்டணும். திட்டிட்ட அது போதும். போய் வேலையை பாரு. ஏய் ஏன்டி சும்மா அவன் கூட சண்டை போட்டே இருக்க? நான் எங்க போட்டுச்சு? உன்னம்மா தான் நம்மள்கிட்ட சண்டை போட்டுச்சு. சரி அதை விடு, நம்ம ரொமான்டிக் மூடுக்கு போவோமா? டேய் நீங்க போறியா? பாகல் அவுரத். ஏய், என்ன ஆட்டம் இன்னைக்கு ரொம்ப ஓவரா இருக்கு. அதான் இன்னைக்கு நம்ம தீதியும் சோட்டும் வீட்டுக்கு வருது. ஓ அதானா இந்த ஆட்டம். வரட்டும். ஐ வந்துடுச்சு. அம்மா தாத்தா மேர ஓத்தா, எங்க ஆத்தா இத பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஆவோ ஆவோ தீதி, ஆவோ ஆவோ சோட்டு ஆவோ. ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குது? ஊர்ல எங்க இருக்குது? எல்லாம் சென்னையில தான் இருக்குது. அதான் தெரியுமே, சென்னையில உள்ளூர் ஆளை விட உங்க ஆளுங்க தான் அதிகமா இருக்காங்க. தீதி என்ன சொல்லுது? ஆமா, மாமா மெட்ரோ ஸ்டேஷன்ல வேலை செய்யுது. நம்ம சித்தப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்யுது. ஓ சித்தி சவுகார்பேட்ல வேலை செய்யுது. நம்ம பையா டீ கடையில வேலை செய்யுது. ஓ எல்லாம் அதாவது அங்கங்க செய்து. முதல்ல நிம்மல் இங்க என்ன செய்து? புருஷ் நம்மளோட 2 months ஸ்டே செய்யுது. தூ சுப் கரோ. டேய் என்னடா ஏதோ ஸ்டேன்னு பேசிட்டு இருந்தீங்க? யார் இந்த கும்பலு? அம்மா அது ஆன்ட்டி ஜி, இது நம்ம தீதியும் சோட்டுவும் ஊர்ல இருந்து நம்மள பார்க்க வந்திருக்குது. நீ ஏன் இவனுக்கு ஒரு செட்டிங், உனக்கு 2 ஃபிட்டிங்கா? கரெக்டா சொன்னமா, கை கொடு. அரே சோடோ தீதி, இதுங்கள் இப்படிதான் நம்ம ரூம்க்குள்ள போது. ஆவோ தீதி, ஆவோ சோட்டு. என்ன குஜராத்காரன் குறுகுறுன்னு பாக்குறான்? டேய் என்னடா 2 மாசம் தங்க போதுங்களா? ரொட்டிய போட்டே சாவடிப்பாங்களடா. ஏதாச்சும் பண்ணுடா. ஏதாச்சும் பண்றேன். இங்கதான் இருக்கியா? கியா பையா மேட்ரு கைசா? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன பையா, ஊர்ல இருந்தா நேரத்துக்கு நேரம் பீடா போடும். இங்க வந்து எங்க போறது தெரியல, என்ன பண்றது புரியல. அவ்வளவுதானா மேட்ரு? பையா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் சவுகார்பேட்ல இருக்கான். பீடாவை வச்சுன்னு வாடா வாடா கூப்பிட்டு இருக்கான். பையா 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 எங்க இருக்குன்னு சொல்லு பையா. இருக்கோ ஜாரா, வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறேன், போய் வாங்கிக்கோ. தேங்க்யூ பையா, தேங்க்யூ பையா. போ பீடா, எனக்கு சந்தோஷத்தை பாரு. ஒரு டிக்கெட் அவுட்டு. அடுத்து எங்க அவ? இந்தா வரேன். அரே பாப்ரே. தீதி எதுக்கு சோகமா இருக்குது? क्या प्रॉब्लम है? ஊர்ல ஆஃபர்ல புடவை வாங்குது, இங்க வந்து புடவை இல்லாம ஏங்குது. அவ்வளவுதானே மேட்ரு. நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் சவுகார்பேட்ல இருக்கான். அவன் ஆஃபர்ல 500 ரூபாய்க்கு 5 புடவை தரானா. கியா ஆஃபர்ல 500 ரூபாய்க்கு 5 புடவையா? 5 புடவை தான். எங்கே? தோ இங்கே லொகேஷன் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன், போய் வாங்கிக்கோங்க. தன்யவாத். தனியா வாண்டா. மச்சான் 2 பீஸ அமிச்சிருக்கேன், அதை நசுக்கி நார்த் இந்தியாக்கே பார்சல் பண்றா. டேய் சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். உன் பொண்டாட்டி சாப்பிட்டாளான்னு கேளு. அதெல்லாம் சாப்பிட்டாமா. இல்லடா 2 தோசை தான் இருந்துச்சு, அவளுக்கு பத்திச்சான்னு தெரியல, கொஞ்சம் கேட்டு சொல்ல. அம்மா அதான் சொல்றேன்ல, நாங்க 2 பேரும் தாம்மா சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். என்ன உனக்கு என்னைக்கும் இல்லாம எனக்கு திடீர் அக்கறை? திடீர் அக்கறைலாம் ஒன்றும் இல்லை, அக்கறைலாம் எப்போவுமே இருக்கும். அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் அவ ஏன் மருமகடா. சரி நீ போமா. புருஷ் உன் அம்மா சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கேளு. சாப்பிடலன்னா நான் தோசை சுட்டு தருது. அதெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆமா என்ன எங்க அம்மா மேல உனக்கு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளோ அக்கறை? எப்பவுமே திட்டிகிட்டே தானே இருப்ப. திட்டிகிட்டே இருந்தா அவங்க மேல அக்கறை இல்லைன்னு ஆயிடுதுவா? என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட மாமியார். என்னடா இவன் மந்திரம் போடுறா? என்னடா சொல்றான் உன்கிட்ட? ஆன்ட்டி ஜி இப்படிலாம் நம்ம கிட்ட பேசாத. நீ பேசாத இப்படிலாம். நிம்மல் இப்படிலாம் பேசாத. அமைதியா இரு. நம்ம கூட பேசாத. கூட பேசுது. ஒரு எண்டே இல்லையாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுது, கமெண்ட் பண்ணுது, ஷேர் பண்ணுது. மறக்காம லாஃபிங் சோடா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுது. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுது. நீ என் கூட சப்பாத்தி சாப்பிட வருது.